ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கேரளாவிலேருந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு ஆம்ப்ளிஃபையர் ஒன்று வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். அது ஒரு பக்கா குவாலிட்டியில் ரெடி பண்ணியிருக்கோம். ரெகுலராக நம்ம வந்து ஆல்ரெடி இது மாதிரி ரெகுலர் மாடல், இந்த மாடல் வந்து நம்ம இனிமேல் ரெகுலர் லிஸ்ட்டில் சேர்ந்துடும். ஏன்னா ஃப்ரண்ட்டு லுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிறையா கஸ்டமருக்கு இது வந்து எனக்கு இந்த மாடல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி கேரளாவிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இதே மாடல் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு 5.2 ஆம்ப்ளிஃபையர் இது பற்றின டீட்டெயில்ஸ் என்னென்னா, இது வந்து ஃப்ரண்ட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். இது வந்து மாஸ்டர் கண்ட்ரோல். இதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வி மீட்ரு. இந்த மாஸ்டர் கண்ட்ரோலில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்ன்னு கேட்டிங்கனாக்கா, இதிலே வந்து ரிமோட்டு யூஸ் பண்ணாமல் இதில் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒரு பேஸு, ட்ரெபிளு, சென்ட்ரு, ஃப்ரண்ட்டு, சரவுண்டு, சப்வூஃபர் அது மாதிரி வந்து வால்யூம் கூட்டலாம், குறைச்சிக்கலாம், மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இந்த ஒரே கண்ட்ரோல்லே வந்துடும். அதுதான் நம்ம வந்து மாஸ்டர் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். இந்த வி மீட்டர் ரெகுலராக போகிறத நம்ம 2 குவாலிட்டியான வி மீட்டர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த லைட்டிங், டான்சிங் லைட்டுக்காக வி மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் டிஸ்பிளே, நம்மளோட ஓன் ரிமோட் கிட்டு, அதுக்கான டிஸ்பிளே இது வந்து யூஎஸ்பி போர்டு, ஒயிட் கலர் பக்கா குவாலிட்டியான யூஎஸ்பி போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து சப்வூஃபருக்கான வால்யூம் கண்ட்ரோல். சப் வால்யூம் ஏற்றுறது இறக்குறது செப்பரேட்டாக பண்ணிக்கலாங்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம வந்து முதல்ல கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கான ஆம்ப்ளிஃபையர்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆர்டர் பேஸ்டு மட்டும்தான். நம்மள்ட்ட எப்பயுமே ரெடிமேட் ஆம்ப்ளிஃபையருங்கிறது ஒன்று கிடையாது. கஸ்டமர் ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க ஸ்பீக்கருக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அவங்க ஃபுல் பேக்கேஜாக கேட்குறாங்க அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு ரூமோட சைஸு இல்லை ஒரு பட்ஜெட் அதை சொன்னாங்கன்னா நம்ம ஒரு 3 பட்ஜெட் அனுப்புவோம். அது சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து இந்த ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு வியூ. இதில் வந்து அவங்க அந்த கஸ்டமர் வந்து இந்த ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன், இதே மாடல் எனக்கு போதும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்சி சாக்கெட் கொடுத்துருப்போம். இது வந்து சப்பு 5.2ங்கிறதுனால 2 சப்புக்காக ஒரு சப்பு வந்து பனானா சாக்கெட் கொடுத்துருப்போம். ஒரு பக்கத்தால் கூலிங் ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த 6 சேனலுக்கும் ஒரு ஸ்பீக்கர் டெர்மினல், ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் டெர்மினல் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து மெயின்ஸ் கார்டு பார்த்திங்கன்னா ஹெவியான மெயின்ஸ் கார்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்பயுமே யூஸ் பண்ணுறது இம்போர்ட்டட் ஹெவி மெயின்ஸ் கார்டும், அதுக்கான ஃபியூஸ் ஹோல்டரும் பார்த்திங்கன்னா நல்லா இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணுற ஃபியூஸ் ஹோல்டரும் யூஸ் பண்ணியிருப்போம். ஓவரால் வந்து பேக் சைடு வியூ வந்து இவ்வளோ தான். இதுதான் வந்து நம்ம ரெகுலராகவே வந்து கொடுத்துருக்கிற ஹைட் உள்ள கேபினெட்டில் நம்ம இது தான் கொடுத்துக்கிட்ருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ரெகுலராக வந்து பாட்டம் புஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து கோல்டன் பாட்டம் புஷ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் யூஸ் பண்ணுற கோல்டன் பாட்டம் புஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். பட் வந்து நம்ம ஒரு ஷோகேஸில் வச்சோம்னா ஒரு நல்ல லுக்கை கொடுக்குங்கிறதுக்காக அந்த கோல்டன் புஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இன்டீரியரில் பார்த்திங்கனாக்கா இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கனாலே லுக் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருப்போம். இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்ட்டு நான் ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் வருவோம். இதோட டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா 24024 15 ஆம்பியர் கொடுத்துருப்போம். நல்ல ஹெவியான டிரான்ஸ்ஃபார்மர். ஏன்னா 2 சப் யூஸ் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக ஹெவியாக கொடுத்துருப்போம். அந்த மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி பார்த்திங்கனாக்கா 50 வோல்ட்டு, அது பவர் சப்ளை கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 50 வோல்ட்டு 10,000 MFD கெப்பாசிட்டினாலும் ஒரு 3Nix ஒரிஜினல் மெட்டல் டயோடு வந்து ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா இது நல்ல குவாலிட்டியாக தான் யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு. இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒரு கஸ்டமருக்கும் வைண்டிங் பண்ணி பக்காவாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுமாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன், நம்மளோட ஓன் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன். ரிமோட் கிட்டும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் ரிமோட் கிட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் ரெகுலராகவே நம்ம அதுதான் நம்மளோட ஓன் ரிமோட் கிட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி அதாவது 5.2ங்கிறத இன்னொரு சேனலுக்காக இன்னொரு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் ஒன்று சேர்த்து நம்ம வச்சுருக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா சப்பு பிரின்னு பார்த்திங்கனாக்கா வசந்தோட கிராண்ட் சப்பு பிரி வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது வந்து ரெகுலராகவே வந்து நம்ம இப்போது ரீசெண்டாக இந்த சப்பு பிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது பக்கா பேஸ் பஞ்சு வந்து நல்லா விழுதுங்கிறதுக்காக அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல ஹெவி பேஸாக கிடைக்குது. அது மாதிரி ஷான் தான் நம்ம 2 சேனலுக்கு, அதாவது 2 சப்புக்கும் பார்த்திங்கன்னா ஷான் 4 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு வந்து 2 யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 5 சேனலுக்கு சக்தியோட 5 சேனல் போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுவும் நல்ல குவாலிட்டியாக ரெகுலராக மார்க்கெட்டில் நல்ல மூமெண்ட்டில் போயிட்டுருக்கிறதுனால நம்ம அதை இப்போ யூஸ் பண்ணி பக்காவாக கஸ்டமர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர்ஸ் தேவை இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தேவையில்லைனாலும் மற்றவங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதுக்கான ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்கும். அதில் உங்களுக்கு தேவை இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட ஷேர் பண்ணி விடுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்டோம்னாக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை உடனே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன ஆம்ப்ளிஃபையர்லேருந்து பெரிய ஆம்ப்ளிஃபையர் வரைக்கும் ஃபுல் பேக்கேஜ் வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் ஆல்ரெடி நீங்கள் பார்க்கலனாக்கா நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். ஃபுல் பேக்கேஜோட வீடியோஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ கஸ்டமைஸ்டு பண்ணி வேணும்னாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜ்னாலும் ஸ்பீக்கரும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.